டசக்கு டசக்குன்னு ஒரு சாங் இருக்கும். அதுல வங்காள கரையோரத்திலே ஓப்பனிங் அதெல்லாம் எழுதினது இவரு தான். பாடியெல்லாம் கூட அனுப்பிச்சாரு. அப்ப நீங்க கேட்டீங்களா பாடுவாரானே? அப்படியா? பாடியெல்லாம் காமிச்சாரா? அப்படியா சொல்றீங்க? அது வரும்லங்க அந்த பாட்டுல நம்ம ஏரியா ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து பாட்டுல சொன்னா யாரால முடியும் அப்படின்னு வரும்ல, அது நான் தான் பேசுறேன். நாங்கள் விக்ரம் வேதா பண்ணும்போது சில சமயங்களில் ஷார்ட்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் சார் இது அப்படின்னு சொன்னால் அப்படியாடா அப்படின்னு சொல்லி ஒன் மோர் போயிருக்கேன். நான் வந்து இத்தனைக்கும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய விக்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 50% வந்து அவருடைய பிஜிஎம்க்கும் தரணுன்றது தான். அது விக்ரம் வேதாவுடைய சக்ஸஸ் வந்து அதோட பிஜிஎம்க்கும் மிக முக்கியமான ஷேர் இருக்குது. இவர் அப்பயே அவங்க சொல்லுவாங்க, அதாவது நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் எதுவுமே காமிக்காமல் தன்னுடைய திறமை ஆட்டோமேட்டிக்காக அது மக்களே கண்டெடுத்துருவாங்கல்ல. அப்படி கண்டெடுக்கப்பட்ட ஒருத்தர் இவர். நாட் ஓன்லி இந்த மாதிரி ஆக்டிங்கு இல்லைனா ஸ்கிரிப்ட் அப்படி இல்லை, அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் மிக சிறந்த ஸ்கிரிப்ட், மிக சிறப்பாக வரும். ஸோ நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஒரு பெரிய படம் இவருக்கு வரலங்கிற ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை இந்த படத்தை எடுத்து தப்பாயிருச்சு, நான் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்து எது பண்ண தெரியலங்க, மாஸ் படம்லாம் பண்ண தெரியாதுன்னு ஒரு 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 முத்திரை குத்தி நம்மளை ஒதுக்கிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். ஸோ 13 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, தூங்கலை, சாப்பிடலை, எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ்பா மட்டும் தான் அந்த ஒரு 13 நாள். கைதி சீக்வல், கைதி பார்ட் 2 அது எப்போ ஆரம்பிக்கிறீங்க? ஏதாவது எங்களுக்காக? ஸோ கைதி 2க்கு நிறைய ரீபிளான்டாக நிறைய பண்ணி வச்சுருந்த மியூசிக்கெல்லாம் இருக்குது முன்னாலேயே. அஃபிஷியலாக எதுவுமே இன்னும் இதாகலை. அது அவங்க ரிவீல் பண்ண நல்லா. நம்ம அவார்டுக்காக எந்த படமும் பண்ணுறதில்ல ஆக்சுவலி. உண்மையாக இது ஏதோ மேடைக்காக சொல்ல நினைக்காதீங்க. அவார்டுக்காக நம்ம பண்ணுறதில்ல. பட் எல்லா படத்துக்குமே நமக்கு வந்து நல்லா இருக்கணும். ஸ்க்ரீனில் அது வந்து நம்மளோட மியூசிக் எப்பயுமே சொல்லுவாங்க, மியூசிக் தனியாக அப்படிலாம் இல்லை, மியூசிக் படத்தோடு சேர்ந்து இருக்கணும். அது படத்தோட வெற்றிக்கு மியூசிக் ஒரு பெரிய ஒரு பில்லராக இருக்கணும்னு நான் எப்பயுமே நினைப்பேன். இப்போ சாங்ஸ் நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாங் வந்து இப்போ இதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லவ் சீக்வன்ஸ் வரப்போகுது, லவ் சாங் வரப்போகுதுன்னா ஆடியன்ஸ் மைண்டில் இது லவ் சாங் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடுவாங்க. ஸோ உங்களுடைய ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை என்னன்னா, ஒரு லவ் சாங் நல்லதாக கொடுக்கணும், அவங்களை ரசிக்க வைக்கணுங்கிறது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஒரு அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸ்க்கு தெரியாது. அது சோகமா சந்தோஷமாங்கிறத மியூசிக்கில் பண்ணணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம அவார்டுக்காக எந்த இதுவும் பண்ணுறதில்ல. பட் இந்த அவார்டுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு இப்போ நம்ம நார்மலி சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்டிக்கர்லாம் எடுத்து ஓட்டுவோம்ல நம்ம புக்கில், இதெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படி. அவார்டு என்னோட ஷெல்ஃபில் இருக்கிற அவார்டில் குறைவாக இருந்த ஒரே அவார்டு வந்து பிஹைண்ட் வுட்ஸோடது. ஸோ அது ஏதோ ஒரு வகையில் இது ஒரு அவார்டாக எனக்கு வந்து நான் அதை வந்து என்னோட ஷெல்ஃபில் இருக்குங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். புஷ்பா வந்து ஆக்சுவலி நான் ஒரு 70-80 படம் பண்ணியிருப்பேன், நான் என்றதில்லை. ஆனால் 13 நாளில் இவ்வளோ பெரிய ஒரு படத்தை பண்ணியிருக்கேன். இந்த படம் 13 நாளில் பண்ண படம் இது ஆக்சுவலி. ஏன்னா இது வந்து டிஎஸ்பி சார் தான் இதோட மியூசிக் டைரக்டர். உங்களுக்கு தெரியும், அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் அவர் தான் பண்ணியிருந்தார், செகண்ட் பார்ட்டும் அவர் தான், சாங்ஸ் எல்லாமே அவர் பண்ணியிருந்தார். ஸோ சில தவிர்க்க முடியாத காரணங்கள், படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகணும், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, உடனே பண்ணணும், நல்லாவும் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்கிட்ட வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ரவி சார் ஆக்சுவலி அதோட ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமிங்கில் அவங்க என்னையை சூஸ் பண்ணதுக்கு.